in this season 2. So நாம் அனைவரும் அவளுடன் எதிர்பார்த்த இந்த சீசன் 2-வை நாம் தொடங்கவிருக்கிறோம். ஸோ ஆகவே எவ்வாறு இந்த சீசன் 2-வில் நாம் ஒரு சிறப்பான சிறந்த முதல் வெற்றியாளராக ஆக வேண்டும் என்பதனுடைய வெற்றி பாதையை பற்றி நாம் அடுத்த அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இதை பற்றி நாம் பேசவிருக்கிறோம். ஸோ இதற்கு முன்னால் நாம் இந்த மீட்டிங்கின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். Fly1 has evoked excellent response in the market across India. Great momentum has already started in Tamil Nadu with aggressive marketing activity and ID creation. ஆகவே நம்ம நினைத்தது போல இந்த ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் ஆக்டிவிட்டி சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. நம்முடைய அனைத்து லீடர்ஸும் டீம் மெம்பர்ஸும் களத்தில் இறங்கி நம்முடைய Fly1-ஐ ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியும் ஐடி கிரியேஷனும் தொடங்கி இருக்கிறார்கள். ஸோ இதில் நல்ல ஒரு அஸ்திபாரத்தை நாம் உருவாக்கி இன்று வெற்றி பாதையில் போய்கொண்டிருக்கிறோம். ஸோ நம்முடைய Fly1 பிஸ்னஸின் ப்ராசஸில் ஒரு முக்கியமான அம்சம் நம்முடைய Fly1 ஐடி கிரியேஷன். ஸோ ஆகவே ஒரு 20 நிமிடம் இந்த Fly1 ஐடி கிரியேஷன் எப்படி நாம் ப்ராசஸை உருவாக்க வேண்டும், இதனுடைய நுணுக்கமான அம்சங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். So I will just do a screen sharing. Is it visible? Yes sir, yes sir. Okay. So video share ஆகல. The slide தெரியுதுங்களா? ஆகல இல்ல சார். ஒரே நிமிஷம். இப்போ ஸ்லைடு வருதுங்களா? ஸ்லைடு வருது சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஐடி கிரியேஷன் அண்ட் ட்ரைனிங் இது நம்முடைய பிஸ்னஸின் அடிப்படை அறிய வேண்டிய ஒரு காரியம். ஸோ ஆகவே இதை பற்றி நாம் முதலாவதாக பார்ப்போம். நம் அனைவருக்கும் தெரியும், Fly Wellness உடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் பஞ்ச் லைன், billion hearts, one true vision. This is the vision of the company. நாம் உலகெங்கும் செல்ல போவதால் நம்முடைய Fly Wellness, Fly1 product will reach billion hearts with one true vision. ஸோ நம்ம இப்போ ப்ராசஸ் 3 ப்ராசஸ் இருக்கிறது. முதலாவதாக ஐடி கிரியேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் எது சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் நீங்கள் நோட் பண்ணலாம். நம்ம கடைசியில் அந்த என்னென்ன உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கோ அதை கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஸோ முதல் ஸ்டேஜ் நம்முடைய Fly Wellness வர்ச்சுவல் ஆஃபீஸ் வெப்சைட்டில் போய் வர்ச்சுவல் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும் பொழுது நமக்கு அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, அதை டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி நம்ம அனைவருக்கும் தெரியும், ஏற்கனவே இருந்தது போல் without space your ID has to be there. Most of the IDs are in caps and password. நீங்கள் பாஸ்வேர்டை மாற்றிருந்தீங்கன்னா உங்களுடைய இமெயிலுக்கு வந்து பாஸ்வேர்டை யூஸ் பண்ணலாம். இல்லை என்றால் காமன் பாஸ்வேர்டு இஸ் fly@2025. So once we enter, the step 2 is to choose the placement. So placementக்கு நம்முடைய பேஜ் ஓப்பன் பண்ணவுடன் இந்த பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் போய்
ஜீனியாலஜி ஓப்பன் பண்ணி உங்களுடைய ட்ரீயில் யாரிடம் இந்த புதிய ஐடியை நாம் பிளேஸ் பண்ண வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் தொடங்க வேண்டும். ஸோ இந்த புது ஐடியை நாம் பிளேஸ்மெண்ட் பண்ணும் பொழுது எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட், இந்த Fly1 சிஸ்டமில் டீம் ஏ இஸ் கால் லெஃப்ட். நீங்கள் அதை அந்த ப்ளஸ் ஒரு மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருந்தால் அது டீம் ஏ என்று உங்களுக்கு டிஸ்பிளே வரும். அதே போல் ரைட்டில் +1 கிளிக் பண்ணும் பொழுது அந்த ப்ளஸில் டீம் பி என்று அதில் ஒரு டிஸ்பிளே வரும். ஸோ இதில் தான் ஆரம்பம். இதற்கு அடுத்தபடியாக சைன் அப், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்பான்சர் ஐடி, உங்களுடைய பெயர், ஸ்பான்சர் நேம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் பிளேஸ்மெண்ட் யாருடைய பிளேஸ்மெண்ட்டை நீங்கள் பேரை கொடுக்கிறீர்களோ அவருடைய பேரும் ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும். நான் ஏற்கனவே சொன்னது போல் டீம் ஏ என்ற பிளேஸ்மெண்ட், டீம் ஏ என்றால் லெஃப்ட் சைடு பிளேஸ்மெண்ட். அண்ட் அதற்கு கீழே கண்ட்ரி, செலக்ட் கண்ட்ரிஸ், இது முக்கியமான இது. ஏனென்றால் நமக்கு 2 நாளுக்கு முன்பாகத்தான் Fly1 வெற்றிகரமாக 4 நாடுகளில் லான்ச் பண்ணியிருக்கோம். நேபாள், மலேசியா, பிலிப்பைன்ஸ் அண்ட் UAE அண்ட் இந்தியா இஸ் தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஸோ அதில் போய் நம்ம இந்தியாவை செலக்ட் பண்ணி நம்ம இமெயில் ஐடியை அடுத்தபடியாக கொடுக்க வேண்டும். இந்த இமெயில் ஐடி யாருடைய இமெயில் ஐடி என்றால் நாம் புதியதாக ஐடி உருவாக்கக்கூடிய நபருடைய இமெயில் ஐடியை கொடுக்க வேண்டும். அந்த இமெயில் ஐடியை கொடுத்தவுடன் இந்த கீழே அந்த பாரில் பார்த்துருப்பீங்க ப்ளூ கலரில் சென்ட் வெரிஃபிகேஷன் கோட், அந்த பட்டனை நாம் கிளிக் செய்ய வேண்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வெரிஃபிகேஷன் கோட், இப்போ பார்த்தீங்களா இதில் இமெயில் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெரிஃபிகேஷன் கோட் அந்த நபரிடம் கேட்டு அதை நாம் என்டர் பண்ணும் பொழுது நெக்ஸ்ட் வேலிடேட் கோட் என்று வரும். இந்த கோடை நீங்கள் வேலிடேட் பண்ணிட்டீங்கன்னா திஸ் இஸ் த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஃபார் சைன் அப். இந்த சைன் அப் பண்ணி முடித்தவுடன் உங்களுக்கு அடுத்த பேஜ் சைன் அப் த யூசர் ஐடி, அதாவது அந்த புதிய ஐடி உருவாக்கக்கூடிய நபருடைய ஐடி. இது புதிதாக நம்ம உருவாக்கணும். திஸ் ஐடி ஹாஸ் டு பி இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் விதவுட் ஸ்பேஸ். அது மிக மிக முக்கியம். நம்ம நடுவில் ஸ்பேஸ் இல்லாமல் இந்த ஐடியை கேபிட்டல் லெட்டர்ஸில் நீங்கள் ஒரு 20 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கலாம் மேக்ஸிமம். அதே போல் டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் அவங்களுடைய விருப்பப்படி அந்த பேரும் அதில் ஸ்பேஸ் கொடுக்கலாம், அதில் தவறில்லை. அதுக்கு அடுத்தபடியாக பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு இட் வில் அக்செப்ட் ஒன்லி ஆல்ஃபா நியூமரிக், அதாவது நம்ம ABCD Z வரைக்கும் கொடுக்கலாம். அதே போல் 1 to நியூமரிக், இந்த நியூமரிக் வேணால் நம்ம கொடுக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் இது அக்செப்ட் ஆகாது. அது மிக மிக முக்கியம். நாம் இதை நோட் பண்ண வேண்டும். ஸோ ABC 1 2 3 அப்படின்ற அளவில் அந்த பாஸ்வேர்டை கொடுத்து அடுத்தபடியாக கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்று கொடுத்துவிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அக்ரி அண்ட் சேவ் என்பதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சைன்அப் ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அவர்களை ஒரு ஸ்க்ரீனில் அவர்களுக்கு ஒரு வெல்கம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வெல்கம் டு Fly Wellness Marketing Private Limited. உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி ஏற்கனவே சொன்னது போல் ஆல் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் விதவுட் ஸ்பேஸ். அவங்க இனிஷியல் சேர்த்து கொடுக்கலாம், இனிஷியல் இல்லாமல் கொடுக்கலாம். பட் அந்த ஐடி நேம் இருக்க வேண்டும். சில சமயத்தில் அந்த காமன் நேம் கண்ணன் அப்படின்னு ஒரு பேர் போட்டால் அது இருக்காது. அதற்கு கூட நம்ம ஒரு இனிஷியலையும் சேர்த்து கொடுத்தால் அது யூனிக் நேமாக அது ஏற்கப்படும். ஸோ இதுதான் நம்முடைய முதல் ப்ராசஸ் ஃபார் சைனிங் அப். Now the next process is KYC updation. நம் அனைவருக்கும் தெரியும் இந்த KYC என்பது மிக மிக முக்கியம். ஸோ know your customer is what KYC. அதை எப்படி நாம் அப்டேட் பண்ண வேண்டும்? இந்த KYC அப்டேஷன் பண்ணும் பொழுது நாம் இப்பொழுது புதிதாக கிரியேட் பண்ண ஐடி நபருடைய
டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியை கொடுத்து பாஸ்வேர்டு, இது புதிதாக இருக்கக்கூடிய ஐடியாக இருந்தால் அதுக்கு நமக்கு fly@2025 நாம் கொடுத்து இதில் லாகின் பண்ணி அவர்களுடைய டீட்டெயில்ஸை நாம் அப்டேட் பண்ண வேண்டும். லைக் பர்சனல் டீட்டெயில்ஸ், நாமினி டீட்டெயில், பேங்க் டீட்டெயில், பில்லிங் அட்ரஸ், ஷிப்பிங் அட்ரஸ் ஆக the complete profile of this new ID has to be entered. அதற்கு அடுத்தபடியாக மேனேஜ் KYC என்று கொடுக்கப்பட்ட அந்த ஒரு காலம்ல இந்த அனைத்து காரியங்களும் நாம் என்டர் பண்ண வேண்டும். அதில் KYC உடைய அப்டேஷனில் இந்த 3 முக்கிய டாக்குமெண்ட்ஸ், அதாவது முதலாவதாக ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக், அடுத்தபடியாக பேன் கார்டு, மூன்றாவதாக பேங்க் டீட்டெயில்ஸ். அது ஒரு ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் பாஸ்புக்காக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய செக்லீஃபாக இருக்கலாம். ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்டும் நாம் அந்த KYC ப்ராசஸ் மூலமாக நாம் அதை அட்டாச் பண்ணி, நீங்கள் இந்த ஃபைலை சூஸ் பண்ணி அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கெண்டில் ஒரு 2 hours அல்லது ஓவர் நைட்டில் இந்த KYC ப்ராசஸ் முடிந்துவிடும். ஸோ இது பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய இனிஷியல் ப்ராசஸ் இஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் த ப்ராசஸ் 3. ப்ராசஸ் 3 தான் நமக்கு மிக முக்கியம். இதுதான் ஃப்ளை கேஷ். நம்ம அனைவருக்கும் தெரியும், ஃப்ளை கேஷ் இஸ் தி கரன்சி வித் விச் we are doing this ID creation and our entire business. So fly cash முதலாவதாக அந்த fly cash அப்படின்ற அந்த காலம்ல போய் drop down மெனுவில் fly cash request அப்படின்ற நீங்கள் ரிக்வெஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் வந்து டெபாசிட் பேங்க் அந்த செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஸ் பேங்க் பெங்களூருடைய அக்கௌண்ட் வரும். அதை கிளிக் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக டெபாசிட் டேட், இன்றைக்கி தேதினா இன்றைக்கி தேதியில் நமக்கு இந்த தேதியை 11/12/2025 போடலாம். அதே போல் நெக்ஸ்ட் டெபாசிட் டைம், இந்த டைமை செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம அந்த ட்ராப் டவுன் மெனுவில் 30 மினிட்ஸ்க்கு ஒரு முறை ஒரு கேப் கொடுக்கும். இப்போ 8 மணினா அடுத்தது 8:30, அதுக்கப்புறம் 9. ஸோ அந்த ஒரு ½ hour கேப்பில் நம்ம எந்த டைம் நமக்கு நம்ம அந்த டெபாசிட்டை பண்ணியிருக்கோமோ அதை சூட் பண்ணி செலக்ட் பண்ணி அதை நாம் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக எந்த அமௌண்ட்டை நம்ம ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை நாம் எழுத வேண்டும். ரிமார்க்ஸ் என்ற காலம் ஆப்ஷனல், அது நீங்கள் ரிமார்க்ஸ் வேணும்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் இருக்கக்கூடியது மிக முக்கியம், UTR நம்பர். நம்ம ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணும் பொழுது எய்தர் த்ரூ NEFT ஆர் த்ரூ IMPS மோட் பண்ணும் பொழுது நம்முடைய மொபைலில் அல்ல நம்முடைய லேப்டாப்பில் வரக்கூடிய அந்த UTR நம்பரை நாம் இதில் பதிவு செய்ய வேண்டும். இது மிக மிக முக்கியம். இது ஒரு 12 டிஜிட் நம்பர் வரும். இதை நாம் பதிவு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பேமெண்ட் மோட், அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா NEFT ஆர் QR கோடுன்னு கேட்கும். அது எந்த ப்ராசஸ் நம்ம அதில் பேமெண்ட் கொடுத்தோமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கடைசியாக ஃப்ளை கேஷ் அமௌண்ட் என்ன என்பதை பற்றியதையும் நம்ம அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதனுடைய கடைசி காலத்தில் சூஸ் ஃபைல், இப்போ நமக்கு கிடைத்த அந்த டிரான்சாக்ஷன் ஸ்லிப் ஃப்ரம் த பேங்க் அதை நாம் டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்லிப்பை இந்த சூஸ் ஃபைலில் சூஸ் பண்ணி அட்டாச் பண்ண வேண்டும். இந்த ப்ராசஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேக்கெண்டில் அந்த ஃபினான்ஷியல் பேக்கெண்டில் போய் அது ஸ்டோர் ஆயிரும். அதை நாம் சேவ் பண்ணி அந்த ப்ராசஸை முடித்தவுடன் 2 மணி நேரத்துக்குள் அது நம்முடைய அக்கௌண்ட்டில் ஃப்ளை கேஷ் பேலன்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஸ்லைடில் 0 காலத்தில் நீங்கள் ஒரு 5250 என்று கொடுத்தீர்களானால் அந்த பேலன்ஸ் அதில் வந்து காமிக்கும். ஸோ திஸ் இஸ் தி
ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் ப்ராசஸ். இதற்கு அடுத்தபடியாக ஃப்ளை கேஷ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த ஃப்ளை கேஷ் ரிக்வெஸ்ட் என்பது அந்த ஐடி போடக்கூடிய ஸ்பான்சர் ஐடி அவர்களுடைய ஐடியிலிருந்து தான் நாம் இந்த ரிக்வெஸ்ட்டை கொடுக்க வேண்டும். ஸோ அந்த ரிக்வெஸ்ட் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்முடைய ஃப்ளை கேஷ் பேலன்ஸில் வந்தவுடன் இந்த ஃப்ளை கேஷ் ட்ரான்ஸ்ஃபரை நாம் புதிதாக உருவாக்கக்கூடிய ஐடி நபர்களுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும். நீங்கள் 2ஆம் காலமில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளை கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் என்று வரும். ஸோ அவர்களுடைய ஐடியை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணன் கேன் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் அதுவே டிஸ்பிளேயில் வந்துடும். கண்ணன் அப்படின்னு ஸ்பேஸ் விட்டு கேன் வரும். ஸோ அதற்கு கீழே நம்ம என்ன அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அட்வான்ஸ் பேக்கேஜ் எடுக்கிறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ 5250னா அதனுடைய அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் எப்படி அது இந்த லேட்டஸ்ட் இது அப்படிங்கிறத. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரிமார்க்ஸ் காலத்தில் தட் இஸ் ஆப்ஷனல், பட் நம்முடைய ரெக்கார்டுக்கு வேண்டி டு கிரியேட் நியூ ஐடி அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கும் தெளிவாகும். அந்த ரிமார்க்ஸ் காலம் நம்முடைய ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு நம்முடைய கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுடைய டிஸ்கிரிப்ஷன் அதில் வரும். அது நம்ம ஃப்ளை கேஷ் ரிக்வெஸ்ட் கொடுக்கும் பொழுது எந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு, அதே போல் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் வாட் பர்பஸ், டு கிரியேட் நியூ ஐடி ஆர் ஃபார் எனி அதர் ட்ரான்ஸ்ஃபருங்கிறத தெளிவாக இது வந்துவிடும். ஸோ இதற்கு முன்னால் இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ளை கேஷ் ரிக்வெஸ்ட் ஆகட்டும் பர்ச்சேஸ் ஆகட்டும், இப்போ 2 நாளுக்கு முன்னால் நாம் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ஃப்ளை கேஷினுடைய வேல்யூ 1 ஃப்ளை கேஷ் இஸ் ஈக்குவல் டு 100 rupees. ஸோ ஆகவே இப்போ நம்ம ஒரு ஃப்ளை கேஷ் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறோன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் பேக்கேஜ். பேசிக் பேக்கேஜ் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் 2500. ஸோ ஃப்ளை கேஷில் நம்ம இதை கொடுத்து நம்ம இந்த 2500 ப்ளஸ் ஜிஎஸ்டி 2625 அதை நாம் டெபாசிட் பண்ணி நம்ம அந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ளை கேஷ் பேலன்ஸ் என்பது உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டியை கழித்து 2500க்கு பதிலாக 25 என்று காண்பிக்கும். நான் சொன்னது போல 1 ஃப்ளை கேஷ் இஸ் ஈக்குவல் டு 100 rupees. ஸோ 25 ஃப்ளை கேஷ் இஸ் ஃபார் பேசிக். அதே போல் ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் அட்வான்ஸுங்கிற பொழுது 50 ஃப்ளை கேஷ், ப்ரோ என்பது 100 ஃப்ளை கேஷ், ராயல் என்பது 400, க்ரௌன் என்பது 1000. ஸோ அதற்கு தகுந்தபடியாக இந்த ஜிஎஸ்டியும் 5% கூட சேர்ந்து வரும். ஸோ நம்முடைய அந்த பேசிக் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டியை சேர்த்து நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும். ஸோ இதுதான் இதனுடைய அடிப்படை. இது எல்லாமே நமக்கு இந்த ஃப்ளை கேஷ் வேல்யூவாக நமக்கு பேலன்ஸில் 25 என்று காண்பிக்கும். ஸோ 25 என்று டிஸ்பிளே பண்ணும் பொழுது நாம் இதை அடுத்தவர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்த கட்டம் நம்ம ஐடியை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம அனைவருக்கும் தெரியும். கீழே இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் பேக்கேஜில் போய் யூ கேன் பை தி பேக்கேஜ். ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்த வேல்யூவை அதை அக்செப்ட் பண்ணி அது டிஸ்பிளேல வரும். அதை நான் அடுத்த ஸ்லைடில் காமிக்கிறேன். அதற்கு முன்பாக ஷிப்பிங் அட்ரஸ். இப்பொழுது நாம் ஒரு ஐடியை கிரியேட் பண்ணும் பொழுது யாருக்கு இதை அந்த ஐடி கிரியேட் பண்ணுறவர்கள் சில நேரம் சென்னையில் இருக்கலாம். அவருடைய ஷிப்பிங் அட்ரஸ் அவருடைய உறவினர் பாண்டிச்சேரிக்கு அனுப்பலாம். ஸோ ஆகவே அந்த ஷிப்பிங் அட்ரஸ் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஷிப்பிங் அட்ரஸுக்கு தான் இந்த பாக்ஸ் டிஸ்பேச் பண்ணப்படும். ஸோ அவருடைய பெயர், நம்பர், அட்ரஸ், பின்கோட், ஸ்டேட், சிட்டி தெளிவாக அதை நாம் என்டர் பண்ணி அதில் அப்டேட் பண்ண வேண்டியது முக்கிய காரியம். அடுத்தபடியாக நான் சொன்னது போல ஆர்டர் பிளேஸ்மெண்ட். இப்போ ஆர்டர் பிளேஸ்மெண்ட்
இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேசிக் பேக்கேஜ் நான் சொன்னது போல் அதனுடைய டிபி 25. ஸோ 25 ப்ளஸ் ஜிஎஸ்டி 2625. அந்த ஒரு பேசிக் பேக்கேஜ் வேணுமென்றால் நீங்கள் அந்த ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ளஸ் 0 அப்படின்னு இருக்க காமிக்கக்கூடிய இடத்த 1 என்று காமிக்கும். அதாவது ஒரு பேக்கேஜ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கீழே நம்ம என்டர் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ளை கேஷ் பேலன்ஸில் 25 என்று காண்பிக்கும். ஸோ இந்த 25 என்பதை பார்த்தவுடன் நமக்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி கீழே ஃப்ளை கேஷ் என்பதை மீண்டும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்று கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது அந்த பேக்கேஜை அக்செப்ட் பண்ணி இது பண்ணும். ஸோ இதில் ஒரே ஒரு முக்கியமான காரியம் நம்ம பார்க்க வேண்டியது, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அது மாத்திரம் நாம் ஃப்ளை கேஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். தயவுசெய்து இந்த கொரியர் சார்ஜ் 99 சேர்த்து அனுப்ப வேண்டாம். ஏனென்றால் பேக்அண்ட் சிஸ்டமில் நம்ம என்ன அமௌண்ட் அனுப்புகிறோமோ அதில் ஆட்டோமேட்டிக்காக 5% அது ஜிஎஸ்டியாக கழித்து விடும். இது ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். நீங்கள் 2800 அனுப்பிச்சிங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக 5% ஜிஎஸ்டி அது கணக்கு எடுத்துக்கும். ஆகவே ஒரு பேக்கேஜுக்கு ஒரு பாக்ஸுக்கு 2625 மாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும். அதே போல் ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் அந்த குறிப்பிட்ட அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அட்வான்ஸ் பேக்கேஜ் என்றால் 5250, ப்ரோ பேக்கேஜ் என்றால் 10500, ராயல் பேக்கேஜ் என்றால் 42000, க்ரௌன் பேக்கேஜ் என்றால் 1,05,000. ஸோ இந்த ஃப்ளை பேக்கேஜ் மாத்திரம் நம்ம அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடைசியாக அடுத்த டிரான்சாக்ஷனில் நம்முடைய கொரியர் சார்ஜ் 99 நாம் தனியாக ரிக்வஸ்ட் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும். இதுதான் ஒரு சிறிய மாற்றம் 2 நாள் முன்பு நடந்தது. ஸோ அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இந்த ஆர்டர் பிளேஸ்மெண்ட் முடிந்தவுடன் அடுத்த கடைசி ப்ராசஸ் ஷிப்மெண்ட். இது மிக முக்கியம். ஆர்டர் பிளேஸ்மெண்ட் முடிந்தவுடன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்வாய்ஸ் ஹிஸ்ட்ரியில் இந்த இன்வாய்ஸ் நம்பர், அமௌண்ட், ஃப்ளை கேஷ் அதனுடைய இது வரும். இது ஆக்சுவலாக நம்முடைய பழைய இதில் எடுத்ததுனால இது 2500 என்று வருகிறது. ஸோ இந்த ஷிப்பிங் இன்வாய்ஸுக்கு அடுத்த ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்வாய்ஸ் நம்பர் இருக்குது இல்லைங்களா, இப்போ இதில் காமிச்சிருக்கு BLR 000403825. இந்த இன்வாய்ஸ் நம்பரை நம்ம காப்பி பண்ணி அடுத்த இந்த கன்சாலிடேட் ஷிப்பிங் என்ற அடுத்த பேஜில் கிளிக் பண்ணும் பொழுது இதில் மீண்டும் ஷிப்பிங் அட்ரஸை அது கேட்கும். ஷிப்பிங் அட்ரஸில் மாற்றம் இல்லை என்றால் நீங்கள் அது ஜஸ்ட் ஆட் அப்படின்ற காலத்தில் ஆட் பண்ணி அந்த இன்வாய்ஸ் நம்பரை இதில் பேஸ்ட் பண்ணலாம். இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 2 இன்வாய்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த 2 இன்வாய்ஸும் ஒரே அட்ரஸாக இருந்தால் நம்ம ஒரு கமா போட்டு 2 இன்வாய்ஸை இதில் கொடுக்கலாம். இதில் இந்த ஷிப்பிங்கில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், ஒரு இன்வாய்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய கொரியர் சார்ஜ் 99. ஸோ அதில் ஒரு இன்வாய்ஸாக இருந்தால் அது 4 பாக்ஸாக இருக்கலாம், 16 இருக்கலாம், அல்லது 40 பாக்ஸாகவும் இருக்கலாம். ஆனால் கம்பைன்ட் இன்வாய்ஸஸ் நாம் கொடுக்கும் பொழுது 2-3 இன்வாய்ஸை நீங்கள் சேர்த்து கொடுத்தீர்களானால் மொத்தம் அந்த அனைத்து இன்வாய்ஸையும் சேர்த்து 4 பாக்ஸ் மாத்திரம்தான் அனுப்ப முடியும். ஸோ இது நம்ம எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் 2-3 இன்வாய்ஸை சேர்த்து ஒரே அட்ரஸ் கொடுக்க போகிறீர்கள். அதற்கு இந்த லிமிட்டேஷன் இஸ் ஒன்லி 4 பாக்ஸஸ். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு இன்வாய்ஸ் மூலமாக நீங்கள் 16 பாக்ஸ் அல்லது 40 பாக்ஸ் அல்லது 4 பாக்ஸ் நீங்கள் அனுப்பினால்
அதற்கு ஒரே ஒரு கொரியர் சார்ஜ் தான் 99 என்று கொடுத்து விடலாம். இந்த கன்சாலிடேட் ஷிப்பிங் நாம் கம்ப்ளீட் பண்ணவுடன் கடைசியாக நமக்கு டிஸ்பிளேயில் வரக்கூடியது இந்த ஷிப்பிங் இன்வாய்ஸ் ஹிஸ்ட்ரி. இதுதான் நம்ம ஸ்டோர் பண்ணி நம்முடைய லீடர்ஸ்க்கு ஷேர் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதுதான் நம்முடைய ட்ராக்கிங் சிஸ்டமுடைய துவக்கம். இதில் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது, டேட், நம்ம என்னைக்கு அதை இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ஷிப்பிங் ரைஸ் பண்ணியிருக்காங்க, பேமெண்ட் எப்போ பே பண்ணியிருக்கோம். இதில் வந்து 99 ரூபாய் என்ற அமௌண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் இந்த புதிய ப்ராசஸில் ஃப்ளை கேஷ் மூலமாக நாம் அனுப்பும் பொழுது 0.99 என்று தனியாக நாம் ஃப்ளை கேஷ் ரிக்வெஸ்ட்டை கொடுத்து அனுப்ப வேண்டும். அதுதான் இதில் டிஸ்பிளே வரும். அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ நம்பர், சிஒய் அந்த டிஸ்கிரிப்ஷன் வித் பென் அண்ட் கொரியர் நேம் இந்தியா போஸ்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ். ஸோ இதை தான் நாம் சேவ் பண்ணி வைக்க வேண்டும். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நம்முடைய கம்ப்ளீட் ஐடி கிரியேஷன் அண்ட் ஷிப்பிங் ப்ராசஸ் இஸ் ஓவர். ஸோ தேங்க்யூ ஃபார் த பேஷண்ட் லிஸ்னிங். ஸோ ஐ திங்க் மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு இது புரிந்திருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஒரு முக்கியமான சந்தேகம்